அனைவருக்கும் வணக்கம். மேடைக்கு நேரம் நல்லாட்சி தருகிறோம்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் அப்பா அவர்கள் கடந்த ஆட்சி காலத்துல தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பீனிக்ஸ் அவர்களுடைய லாக்அப் டெத் நேரத்துல என்ன சொன்னாருன்னு ஞாபகப்படுத்துறேன். ஜெயராஜ் பெனிக்ஸ் இந்த இரு பெயர்களை கடந்த சில நாட்களில் யாரும் மறந்திருக்க முடியாது. மீளா சோகமும் தீரா துயரமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இருவருக்கு ஏற்பட்ட அநீதி என்னை தூங்க விடவில்லை. இவர்களின் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும் அநீதியும் சோகமும் வார்த்தைகளால் அடக்க முடியாதவை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள 3 பெண் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக நிற்க திமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அளித்துள்ளோம். இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். அப்பா அவர்களுக்கு சில கேள்விகள். அப்பா, அன்னைக்கு முதல்வர் தான் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும்னு சொன்ன நீங்க இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்துல அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் டெத்துல நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்பா, நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க கடந்த ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான ஒரு லாக்அப் டெத்துல பதில் பேசின நீங்க உங்க ஆட்சி காலம் வந்தவுடனே இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறைக்கு என்னென்ன அறிவுரைகள் விதிச்சிங்க, என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிச்சிங்க, என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டீங்கன்னு எனக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்காம இருக்க முடியும். ஏன்னா உங்க ஆட்சி இந்த 4 வருஷத்துல 20க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்துள்ளதா தகவல் வந்துள்ளது. இந்த மாதிரி ஒரு லாக்அப் டெத் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க விளக்கம் கொடுக்கறதோ இல்ல நீங்க நிவாரணம் கொடுக்கறதோ எங்களுக்கு வேண்டாம். இதுக்கு நீங்க போராடி இருக்கீங்க. அப்ப இது உங்க ஆட்சியில நடக்காம இருந்தாதான் நீங்க தரது நல்லாட்சி. கேள்விகள் தொடரும். நன்றி.